ஆண்டவா, என் புள்ள படிச்சு பெரிய இன்ஜினியர் ஆகணும், என் பொண்ணு பெரிய டாக்டர் ஆகணும். அதுக்கு வசதியும் தம்பியும் கொடுப்பா. Westminster Bridge is composed by the poet John Milton. He was born in Russia. In first stanza, he explains about the beautiful sight of London city. செல்வி, இந்தா இதை அரைச்சு கொடுத்துட்டு அப்புறமா உட்காந்து படி. சரிம்மா. செல்வி, இரு, அதை கொடு முதல்ல. அது கொடு, எடுத்துட்டு போ. என்ன இதெல்லாம்? அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? படிச்சுக்கிட்டு இருக்கா. தெரியுதுல்ல? அப்புறம் அவகிட்ட போய் அதை அரைச்சு கொடுன்னு சொல்லிட்டு இருக்க. என்னங்க நீங்க? நான் என்ன அவளை சமையலா பண்ண சொன்னேன்? ரசத்துக்கு தானே சொன்னேன். போது, நிறுத்து. உன்னால ரசம் வைக்க முடியுமா? பெக்கி, இல்ல ரசம் வைக்க முடியலன்னா வேண்டவே வேண்டாம். படிப்பு அவ நிறுத்திட்டு அவ அரைச்சு கொடுக்கறத வச்சு தான் நீ ரசம் வைக்கணும்னா இந்த வீட்டை ரசவாடியே அடிக்க கூடாது. தெரிஞ்சுதா? எடுத்துட்டு போ. போ, நீ படிமா. என்னம்மா என்ன அப்படி பாக்குற? அப்பா, நீங்க மட்டும் எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேட் எங்கேயோ போயிடும்பா. செல்வி, நான் மினிஸ்டரா இருந்தா இப்படியா? ஒரு ஃபேன் வசதி கூட இல்லாம இப்படி புழுக்கத்துல வச்சு அவனை படிக்க வச்சிருப்பேன். உங்க வருமானத்துக்கு மீறி என்னையும் அண்ணனையும் படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம்ப்பா. இதுல போய் ஃபேன் ஏசிக்கெல்லாம் ஆசைப்பட முடியுமா? இத பாருமா, நீ நல்லா படிக்கணும், படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும். அப்போ உன் குழந்தைங்களை ஃபேனு ஏசின்னு சகல வசதிகளோட படிக்க வைக்கணும். அதுக்கு நீ இப்ப கஷ்டப்பட்டு படிக்கணும், அதை மறந்துடக்கூடாது. போதுங்க, எப்பவுமே இதே கதா காலட்சேபம் தானே. டைம் ஆகுது, சாப்பிடுவாங்க. உனக்கு சமையலையும் சாப்பாட்டை பத்தியும் தான் பேச தெரியும், படிப்பு பத்தி பேசினா என்ன தெரியும்? பாவம். ஆமா, நீங்க மட்டும் பிஏஎம்ஏ படிச்சுட்டு பாவப்பட்டு வந்தா இந்த கை நாட்டை கட்டிக்கிட்டீங்க. நீங்களும் ஆமா, என் தலையெழுத்து மாதிரி என் கையெழுத்தும் தகராறு தான். என்ன பண்றது? செல்வி, நீ படிச்சு பெரிய டாக்டரான்னு வச்சுக்க. அப்போ உங்க அம்மாக்கும் அப்பாக்கும் சரியா கையெழுத்து போட வரலன்னா யாராவது தப்பா பேச மாட்டாங்க? அப்படி யாரும் தப்பா பேசக்கூடாதுன்னா நீ டாக்டர் ஆகிறதுக்குள்ள அம்மாக்கு எனக்கும் ஒரு கையெழுத்தாவது போட கத்து கொடுமா. அதுக்கு எதுக்குப்பா நான் டாக்டர் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணும்? ஒரே நாள் போதும். உங்களுக்கு அம்மாவுக்கு நான் கத்து தரேன். இங்க பாருடி, நீ உங்க அப்பாவுக்கு மட்டும் கத்து கொடு, நான் என் மகன் கிட்ட கத்துக்கிறேன். அம்மா, ராகுல் எங்க? ஏதோ குரூப் ஸ்டடியாப்பா. அண்ணன் காலையிலே கிளம்பி போயிட்டான். ஆமா, அது என்ன சூப் ரெடி? ஐயோ அம்மா, அது சூப் ரெடி இல்லம்மா, குரூப் ஸ்டடி. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து படிக்கும் போது ஒருத்தங்க சந்தேகத்தை இன்னொருத்தங்க தீர்த்து வைப்பாங்க. இப்ப எனக்கு புரியுது. அதாவது நான் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்க பொம்பளைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்க சந்தேகத்தை எல்லாம் பேசி தீர்த்துக்குவோம். அது மாதிரி தானே? அதேதான். ஆனா அவங்களோடது நல்ல விஷயம், உங்களோடது ராகுல். என்ன ராகுல்? என்னடா இது? அப்பா மரியாதை இல்லாம இதான் நீ படிச்சு கத்துக்கிட்ட லட்சணமா? ஏய், நீ சுமார். அவன் நிக்கிற ஸ்டைல பாத்தியா? பழக்கத்துக்கு மாறா இல்ல. ஏய், உள்ளவடா. நீங்க கூப்பிடலனா நான் உள்ள வர மாட்டேனா? அண்ணா, ராகுல், என்னடா இது? ஏய், என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? என்ன பண்ணிட்டு வந்திருக்க? நதிங். டேய் ராகுல், என்னடா இதெல்லாம்? என்ன இப்ப எதுக்கு இப்படி கத்துற? மீனாட்சி, இவன் வாசம் வராத அளவுக்கு எதையும் சாப்பிட்டுருக்கான். டேய், சொல்டா, என்னடா சாப்பிட்ட? என்ன சாப்பிட்ட? சொல்டா. என் கனவுகளை எல்லாம் புதைச்சிட்டியடா. டேய், சொல்டா. என்ன சாப்பிட்ட? சொல்லு. அடிக்காதீங்க. அவனே நிதானம் இல்லாம வீட்டுக்கு வந்திருக்கான். இந்த நேரத்துல போய் இவனை அடிச்சுக்கிட்டு காலையில பேசிக்கலாங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க அவனை. வாடாடி. உங்க அண்ணன்
என் கனவுகளை எல்லாம் சிதைச்சிட்டாம்மா, சிதைச்சிட்டான். ஏங்க, இன்னைக்கு அவனுக்கு பரீட்சை. அப்பா, நேத்து நான் தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கப்பா. மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கப்பா ப்ளீஸ். என்னங்க, அவனை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. ராகுல், பிள்ளைங்களை வளர்க்கறதுக்காக பெற்றவங்க எவ்வளவு நாளும் வேர்வை சிந்தலாம். ஆனா இப்படி வளர்த்துட்டோமேன்னு ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தக்கூடாதுப்பா. போயிட்டு வா, நல்ல பரீட்சை அது. வரமா? சரிப்பா. பாய். பாய் அண்ணா. இவனுங்க வேற வரானுங்களே. நேத்தே இவங்களால வீட்டில் பிரச்சனை, இப்போ நம்மள அவங்க பான் ஷாப் கூட்டு போயிட்டா அவ்வளவுதான். பரீட்சையும் எழுத முடியாது, வீட்லயும் திட்டு வாங்கணும். இப்போ இவங்க கண்ணில் படக்கூடாது. டேய், இவன் எதுக்குடா நம்மளை பார்த்துட்டு ஒளிறான்? ஆமா ஆமா, வாடா என்னன்னு போய் பார்க்கலாம். டேய், நீ புரிஞ்சுக்கிட்டா நாங்க விட்டுருவோமா? ஏன்டா எங்களை பார்த்து ஒளிஞ்ச? நேத்து மாதிரி இன்னைக்கு என்ன பான் ஷாப் கூட்டு போனீங்கன்னா என்ன பண்றது? அதான். ஏன் நேத்து நல்லா இல்லையா? நல்லா தான் இருந்துச்சு, ஆனா என் வீட்டில் விஷயம் தெரிஞ்சிச்சு. எங்க அப்பாவை எதிர்த்து பேசிட்டேனா எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு எவ்வளவு திறமை கஷ்டமா போயிடுச்சு. உனக்கு புதுசு அளவா பார்த்துடான்னு சொன்னேன், நீ கேட்கல. சரி சரி, இன்னைக்கு கொஞ்சமா யூஸ் பண்ணிக்க. இன்னைக்குமா? ஐயோ வேணாம். வேணாமா? ஏன்டா அப்படி பயந்து சாவுற? அப்பா எதிர்த்து பேசிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமாகுது அப்படின்னு சொன்னல. கஷ்டமான மனசோட போய் எப்படி எக்ஸாம் எழுதுவ? இல்ல வேணாண்டா எனக்கு. எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் உட்காந்துட்டு வேணும்னா அதெல்லாம் அங்க கிடைக்காது. வேணும்னா இப்பவே எங்க கூட வா, வேணாம்னா நீ போ. நாங்க 2 பேர் போய்க்கிறோம். தள்ளிப்பட. இன்னைக்கு மட்டும் கடைசியா கொஞ்சம் அடிச்சுக்கலாமா? டே ராஜா, கார்த்திக், நில்லுங்கடா, நானும் வரேன். போலாண்டா. நாங்க கூப்பிட்டா வரமாட்டீங்க, அதான்டா அது. சரி வா வா வாடா. ராகுல், ராகுல், டேய் ராகுல், ராகுல். என்னங்க, ஏன் இப்படி வரும்போதே சத்தம் போட்டுட்டு வரீங்க? எங்க எங்க உன் பிள்ளை? பரீட்சைக்கு போனவன் இன்னும் வரல. பொடி பைத்தியக்காரி. அவன் பரீட்சை எழுத போயிருக்கான்னு நீயும் நானும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் இன்னைக்கு பள்ளிக்கூடமே போகலடி. என்னங்க, என்ன சொல்றீங்க? ஆமாண்டி, நம்ம பிள்ளை இன்னைக்கு பரீட்சைக்கே போகல. நல்லா படிக்கிற பையன் ஏன் பரீட்சைக்கு வரலன்னு அவன் ஹெட் மாஸ்டர் என்ன கூப்பிட்டு கேட்டாரு. அவன் உடம்பு சரியில்லையான்னு கேட்டாரு. அப்பதானே தெரிஞ்சது நம்ம பிள்ளையோட லட்சணம்.
வரட்டும் வரட்டும், இன்னைக்கு அவனை தொலைச்சிடுறேன். வரட்டும். அவனை நம்பி எவ்வளோ கனவுகளை சுமந்துட்டு இருந்தேன். எவ்வளோ கனவுகள். இவன் நல்லா படிக்கிறனா கூட பரவாயில்லடி, படிக்கிறனா கூட பரவாயில்ல, நம்ம வீதின்னு விட்டுருப்பேன். ஆனா இப்படி நாசமா போக மாதிரி இருந்திருக்கலாம்ல. இவனுக்கு நான் எதிரடி குறை வச்சேன். திங்கிற சோத்திரியா, போடுற ட்ரெஸ்லையா, படிக்கிற புஸ்தகத்திலையா? அடுத்த வேளை கஞ்சிக்கு வசதி இல்லைன்னா கூட இவன் கேட்டதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தன. ஏண்டி இவன் எப்படி பண்றான்? படிக்கிற வயசுல பரீட்சைக்கு போகாம போத வஸ்துவை சாப்பிட்டுட்டு ரோடா பொறுக்கிக்கிட்டு இருக்கான். அப்படி என்ன இவன் மனசுல ஒரு பாரம், கவலை? வரட்டும் வரட்டும். எங்க தலையில எப்படி ஒரு இடையை தூக்கி போட்டுட்டியடா. தவம் இருந்து உன்னை தலைப்பிள்ளையா பெத்தனேடா. இப்படி தருதலையா போயிட்டிய, சொல்லுடா. மீனாட்சி, ஏன் இப்படி பண்ண? மீனாட்சி, அவனை விடு. அவனை நான் விடுறது இருக்கட்டுங்க, ஆனா அவன் நம்மளை எல்லாம் விட்டுட்டானே. சொல்லுடா, ஏன் இப்படி பண்ண? கேண்டா, எங்கடா போயிட்டு வர? பரீட்சைக்கு. நான் சொல்றேன். என் கண்ணு அவனை அடிக்காதீங்க, விட்டுடுங்க. கொஞ்சம் பலத்த போய் அப்படி குட்டி சோற வந்து நிக்கிறான். அவனை கொஞ்சம் சொல்றியா? வேண்டாங்க. போல போடி உள்ள. சொல்லு. நீ பரீட்சைக்கு போல போய் சொல்ற. ஏதோ போத வஸ்தை திருட்டு தெருப்பொறுக்கிட்டு வந்து பரீட்சைக்கு போறதா போய் சொல்றல? ஆமா, இப்ப நான் பரீட்சைக்கு போல. அதுக்கு என்ன? கேட்டா, உன்னை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். என்ன தைரியம் இருந்தா ஆமா நான் பரீட்சைக்கு போகலன்னு என்கிட்டே சொல்லுவேன். இவன் படிக்கலன்னா கூட பரவாயில்லடி, என்ன மாதிரி ஒரு வாட்ச்மேன் வேலை பார்த்து சம்பாதிச்சுக்கலாம். ஆனா இப்படி போதைக்கு அடிமையானவருக்கு எவன்டி வேலை கொடுப்பான்? டேய், வேண்டாம். உன்னை நான் இனிமே எதுவும் கேட்கல. நான் உனக்கு அப்பனும் இல்ல, நீ எனக்கு பிள்ளைங்களடா. கட்டு போ. இந்த வீட்டுல இருக்க கூடாது. விட்டு வெளியே போ. அப்படியே இனி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. போங்க உள்ள, 2 பேரும் போங்க. என் அனுமதி இல்லாம யாரும் இவனை உள்ள விடக்கூடாது. அப்படியே போயிடலாம். இனி இந்த வீட்டு வாசப்பக்கம் நீ தலை வச்சு படுக்க கூடாது. போ. போங்க 2 பேரும் போங்க உள்ள. போங்க. இனிமே வராதீங்க. அப்படியே போயிடு. இனிமே வராதீங்க. நானா இப்படி ஆன? என்னாலே நம்ப முடியலையே. என்னை பார்க்க எனக்கே வெக்கமா இருக்கு. எல்லாம் இந்த ராஜாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பால வந்தது. பாவம், அப்பா எவ்வளோ என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. அவரோட மனசை நான் புரிஞ்சிக்காம இப்படி நோக்க அடிச்சிட்டேனே. வேணாம், இனிமே இந்த பழக்கமே வேணாம். இப்போ வீட்டுக்கு போய் கதவை தட்டி அப்பாவை எழுப்பி காலை பிடிச்சு சாமி மேல சத்தியம் பண்ணி இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவோம். நான் நல்லா படிச்சு அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகி காட்டணும்.
நாங்க வீட்டுக்கே திரும்பி போயிடலாம். பையன் அவுட்டுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வண்டி எடுப்பா, யாராவது வந்துட போறாங்க.